வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியல. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? எதை நோக்கி போயிட்டுருக்கணும்? அறிவியலில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிடுச்சு, நமக்கு எல்லா வசதிகளும் இருந்த இடத்துலையே கிடைக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். அப்படி தானுங்களே? ஆமாம். இதனால் பாதிக்கப்படுறவங்க யார் யார் அப்படின்றது கொஞ்சம் அலசி பார்ப்போம். என்ன தெரியுங்களா? இப்போ முன்னெல்லாம் இன்னெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் போயிடாதீங்க. ஒரு பிஃபோர் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுங்களேன். ஒரு மளிகை சாமானோ இல்லை ஒரு கண்ணாடியோ இல்லை ஒரு சோப்பு டப்பாவோ சம்திங் ஏதோ ஒன்று வாங்கணுன்னா அதற்கு உரிய பைசாவை எடுத்துக்கிட்டு இல்லை அதுக்கு மேலே ஒரு 50-100 எடுத்துக்கிட்டு கடைக்கு இருக்குன்னு போயிட்டு அழகாக அதை வாங்கிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அப்படி வேறு ஏதாவது இன்க்ளூடிங் வாங்கினா நம்ம கொண்டு போகணும், அந்த காசுக்குள்ளேயே தான் வாங்கணுன்ற ஒரு எய்ம் இருக்கும். நம்மகிட்ட 150 ரூபா தான் இருக்குது. அங்கே பார்க்குற பொருளெல்லாம் வாங்க மாட்டாங்க, தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்னங்க இப்போ அதுக்கு என்னங்க சொல்கிறீங்க? அதனால் என்ன ஆச்சுன்னா தேவையில்லாத செலவெல்லாம் நமக்கு வரலை. இப்போது 2 வேலை. ஒன்று, ஆன்லைனில் புக் பண்ணிடுறோம். இப்போ வீட்டில் வெறும் முந்திரி மட்டும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, முந்திரி இல்லை, பொங்கல் செய்யணும், முந்திரி இல்லை, உடனே நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவேன். எதில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு 5 மினிட்ஸில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். முந்திரி அதில் உடனே அழகாக பேக் பண்ண திராட்சை, அழகாக பேக் பண்ண எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு அது இது எல்லாமே இருக்கும். உடனே நம்ம இது ஒன்று போடலாம், இது ஒன்று போடலாம், இது ஒன்று போடலாம்னு சொல்லி கடகடான்னு போட்டு ஒரு 200 ரூபாயில் வாங்க வேண்டிய முந்திரி போய் கடையில் போயிட்டு வந்தால் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஆன்லைனில் நம்ம போடும்போது 2000 ரூபா ஆகிடும். நமக்கு தான் இருக்கவே இருக்குது ஜிபே, அதில் போட்டுட்டு 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு அப்பாடா எல்லாம் வந்துடும். ஏங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு தானே வாங்குகிறோம், ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு தாங்க வாங்குறீங்க. ஆனால் ஒன்று தீர்ந்துடுச்சு அப்படின்றத பட்சத்தில் அது மட்டும் வாங்கினா போதும், எல்லாமே வாங்கணும். அப்புறம் அதில் அவங்க இன்னொரு டேலண்ட் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு நீங்கள் போட்டாலும் 1000 ரூபாய்க்கு போட்டால் தான் நாங்கள் கொண்டு வந்து தருவோம், 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் போட்டால் கொண்டு வந்து தரமாட்டோம். இதெல்லாம் வேறு டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில், சரிங்களா? ஸோ எதுக்கு அது மாதிரி வாங்கணும்? ஃபஸ்ட்டு. செகண்ட் திங், நாம் முன்ன கடைக்கு போகும்போது நான் இதே சொன்ன தீம் தான். ஏதாவது வாங்கணுன்னா தேவையான பைசா, இப்போ காய்கறி வாங்கணும் அதுக்கு மட்டும்தான் நம்ம போவோம், நம்ம மைண்ட் அதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருக்கும். அப்போ காய்கறிகள்லாம் விலையும் சீப்பு, சரி இப்போ இருக்கிற காய்கறி ரேட்டே கூட வச்சுப்போம், 1/2 கிலோ 20 ரூபா இல்லாமல் எந்த காயும் இல்லை, சரி ஓகே ஒரு 200 ரூபா 150 ரூபா எடுத்துகிட்டு போனால் எல்லா காயும் ஒரு 4 காய் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி மைண்ட் செட்டோடு இப்போ வாங்கிட்டு வரோமா? கிடையாது. நாம் என்ன பண்ணுறோன்னா காசை எடுத்துக்க மாட்டோம், ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், அங்கே பார்க்குறதெல்லாம் வாங்குவோம். கத்திரிக்காயா, சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம், முருங்கைக்காய் 2 வாங்கினா இன்னும் 2 வாங்க நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னொன்று அது வாங்கினோமா, இப்படி எல்லாமே எக்ஸ்ட்ரா 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 வாங்கி ஒரு 150-200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் 2-4 நாளைக்கு வர வேண்டிய சமையல் இப்போ என்ன ஆகிடும்னா 1000 ரூபாய்க்கு நம்ம அங்கேயே வாங்கிடுவோம். அதை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிடணும். அப்புறம் பாருங்கள் அது பாதிக்கு வேஸ்ட்டாக போய்ட்டு செய்ய முடியாமல் இதெல்லாம் நடக்குது. உடனே ஜிபே பண்ணிவிடுவோம் அங்கே போய். இந்த ஜிபேன்றது பற்றி தான் சொல்ல நமக்கு அறிவியல் முன்னேற்றம் தந்தது. அறிவியலால் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். ஜிபேன்னு ஒன்று வந்திருக்கு, பணமே கொண்டு போக வேணாம், எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான், சரிங்களா? ஆனால் அதனால் எவ்வளோ பாதிப்பு வருது, பொருளாதார ரீதியாக நல்ல பாதிப்பு, யாருக்கு நடுத்தர வர்க்க மக்களுக்கு நல்ல பாதிப்பு. ஏன்னா அவங்க இந்த ஜிபே உபயோகப்படுத்துறதுனால போகிற இடம்லாம் ஜாஸ்தியாக தான் எல்லாமே செய்கிறாங்க, எதுவும் கம்மியாகவே பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எதை பார்த்தாலும் ஜாஸ்தியாக தான் வாங்குறாங்க, என்ன வாங்கினாலும் ஜாஸ்தியாக தான் வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? பொருளாதாரம் என்ன ஆகும்? அந்த காலத்தில் அந்த காலம்னா 20 வருஷத்துக்கு முன்னால் நாம் செலவுக்குன்னு ஒரு பைசா தனியாக எடுத்து வச்சுருப்போம், நம்மளுடைய சேவிங்ஸும் தனியாக வச்சுருப்போம், செலவுக்குன்னு வச்சுருந்துலே மீந்து அதையும் சேவிங்ஸில் போடுற நாள் இருந்தது. இன்றைக்கி நம்ம பீரோவில் பணமே வைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாம் ஆன் ஜிபே போயிட்டு எல்லாத்தையும் 200 ரூபாய்க்கு பொருள் வாங்க போய் 1000 ரூபாய்க்கு வாங்கினா இது மாதிரி 4 நாள் கடைக்கு போயிட்டு வந்தால் எல்லா பணமும் காலி. அப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே 10 ரூபா கூட இல்லை, ஜிபே எப்படி பண்ணுறது இல்லையே அப்படின்னு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் நான் சொல்கிறது யாருக்குன்னா நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்க மக்களுக்கு தான் சொல்கிறேன்.
அதனால தான் நீங்கள்லாம் அந்த ஜிபே எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஜிபேன்னு தூக்கின்னு போகாதீங்க. கிட்ட இருக்கிற காய்கறி கடை, அந்த மாதிரி ஒரு பழக்கடை, நமக்கு தேவையான பூ, இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக தூக்கின்னு வரக்கூடிய இதெல்லாம் நேராக போங்க, கடைக்கு போங்க. ஒரு 40 ரூபா 50 ரூபா ஆகும் பூ. அதை நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா 250 ஆகும். இதனால் உங்கள் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நீங்கள்லாம் உணர்றீங்களா? நான் உணர்ந்துட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த பொருளாதார சீர்கேடு எப்படி வந்ததுன்னா, நாம் இப்படி நம்ம உலகத்தை சுருக்கிட்டோம். சயின்டிஃபிக்காக உலகம் விரிவடைகிறது எல்லா விஷயத்துலேயுமே. ஆனால் நம்மளெல்லாம் சுருக்கிடுச்சு. நாம் சுருங்கிட்டோம். நம்ம கடைக்கு பை கொண்டு போகிறதே கிடையாது, எதையும் வாங்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆன்லைன் ஜிபேன்னு எல்லாமே வீட்டில் இருந்தபடிக்கே நம்ம எல்லாமே வாங்குகிறோம். அதனால் நம்ம எல்லாமே 1க்கு 4 தான் வாங்குகிறோம். அதில் 1க்கு 2 மடங்கு வேஸ்ட்டாக போயிடுது. தெரியுதுங்களா நான் சொல்கிறது? இதில் இருந்தாலாவது நீங்கள்லாம் உங்களை அன்றாட தேவைக்கான பொருட்களை அழகாக வாக்கிங் போங்க. இது ஹெல்த் பர்பஸும் உண்டு. டெய்லி நடந்து போய் அதை வாங்கிட்டு வந்தால் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் நமக்கு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு உட்காந்த இடத்தையே உட்காந்துக்கிட்டு எல்லாமே இப்படி ஆர்டர் போட்டு 1க்கு டபுள் செலவு பண்ணிவிட்டு நாம் எதிர்காலத்தில் நமக்குன்னு எந்த பொருளாதாரமும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது. இன்னையிலேருந்து நீங்கள்லாம் இந்த மாதிரி இறங்குங்க. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் ஜிபே யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதிரி காய்கறி வாங்கிறதுக்கு, பால் வாங்கிறதுக்கு, ஏதோ வாங்குறது எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் போக முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. டைம் எல்லாருக்குமே இருக்கும். டைம் அந்த காலத்தில் வந்து ஒரு 30 மணி நேரம் இருந்ததா ஒரு நாளில்? இல்லை இந்த காலத்தில் வந்து 24 மணி நேரமாக ஆயிடுச்சா? இல்லை, அதே 24 ஹவர்ஸ் தான் அவங்களும் வாழ்ந்தாங்க, நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே 24 ஹவர்ஸ் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ டைம் எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாமே பர்ஃபெக்டாக யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னுக்கு வரலாம். 10 ரூபா சேர்த்து வைக்கலாம். ஆச்சுங்களா? ஒரு சப்ஜெக்ட். செகண்ட் சப்ஜெக்ட் இதுலேயே இருக்குது. என்னென்னா எல்லாருமேங்க, அதாவது நம்மக்கிட்ட பணம் அளவுக்கு மீறி இருக்குது, இல்லைன்னா ஒரு ரொட்டேஷன் ஆஃப் மணி என்கிட்ட நிறைய இருக்குன்றவங்க என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு மந்த்லி இவ்வளோ தான் இன்கம் வருது, நாம் இதுக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும், இதுவே நாம் வந்து சேவிங்ஸ் வேறு பண்ணணும் அப்படின்றவங்க கொஞ்சம் சுய புத்தியோடு யோசனை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் கெயின் அப்படின்றத யோசனை பண்ணணும். அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப். சரிங்களா? இதே வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோ போட போகிறேன். அது என்னென்னா நம்ம எஜுகேஷனை பற்றி போட போகிறேன். அதை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரிங்களா? இதில் தப்பு ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நான் சொல்கிறபடி நீங்களாம் நடந்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். டெய்லி வாக்கிங் போயிட்டு வரீங்கல்ல, தேவையானது வாங்கிட்டு வரீங்கல்ல, அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், பணமும் மிச்சப்படும். சரிங்களா? வணக்கம்.